சிவசக்தியோட யூடியூப் சேனலை பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். இப்போ குரு பயிற்சியோட விளக்கம் உங்களுக்கு நேயர்களுக்கு சொல்ல போகிறேன். 12 ராசிகளுக்கும் 26/5/2026 அன்று மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு புனர்வசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு பயிற்சி அளிக்கிறார். இது யாருக்கு எந்தெந்த ராசிகளுக்கு நன்மை தீமை என்பதை இப்போது விளக்கம் கூறப்போகிறேன். மேஷராசி நேயர்களுக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடம் போகிறார். 4ஆம் இடம் போகும்பொழுது மேஷராசி நேயர்களுக்கு சுபஸ்தானம், வண்டி வாகனம், பூர்வீக இடம், வீடு வாசல் வாங்குவது, திருமண வேலை பிள்ளைகளுக்கு செய்வது, இந்த மாதிரி ஒரு நன்மையை குறிக்கும். அடுத்து ரிஷபராசி நேயர்களுக்கு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போவது, 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடம் பயிற்சி அளிக்கிறார். 3ஆம் இடம் போது தைரியசாலி சகோதரிகளுக்கு அந்த விளக்கம் கூறும். அப்படிங்கும்போது ரிஷபராசி நேயர்களுக்கு சுமாராகத்தான் இருக்கும். அடுத்து 3ஆவது ராசி மிதுன ராசி நேயர்களுக்கு ஜென்மத்திலிருந்து பாகிஸ்தானத்துக்கு போகிறார், குடும்பஸ்தானத்துக்கு. ஆக இதுவரை மிதுன ராசி நேயர்கள் பிணி, ஜலி இந்த மாதிரி இதில் இருந்ததெல்லாம் விளக்கம் விடுதலாகும். அதுபோல் பாகிஸ்தானம் வலிமை பெறும், நன்மையை கொடுக்கும். 4ஆவது ராசி கடகராசி நேயர்களுக்கு இப்பொழுது சளி சம்பந்தப்பட்டது, இருமல், காது வலி இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய பிணிகளை கொடுக்கக்கூடியது 4ஆம் இடத்தில் ஜென்ம குருவாக இருப்பதால். அடுத்து 5ஆவது ராசி சிம்மராசி நேயர்களுக்கு 12இல் விரயஸ்தானமாக வருகிறார். விரயம் என்றால் சுபவரயம், அதாவது திருமண வேலை, வீடு வாசல் வாங்குவது, நன்மையை குறிப்பது. ஆக விரயம் சுபவரயமாக ஆகும் சிம்மராசி நேயர்களுக்கு. அடுத்து கன்னிராசி நேயர்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம், அதாவது திருமண வேலை, படிப்பு ஸ்தானம், கல்யாணம், வீடு, இந்த மாதிரி மனைகள், நன்மையை குறிக்கும். 7ஆவது துலாம் ராசி நேயர்களுக்கு 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடம் பயிற்சி அளிக்கிறார். 10ஆம் இடம் என்பது பாவகர்மத்தை குறிக்கும் என்பது வழக்கம். அது 10ஆம் இடம் என்பது பெரிய ஆளுகளுக்கு, அதாவது வயதான ஆளுகள் இருந்தால் மரணம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். மற்றபடி அதில் அவ்வளோ பாதிப்பு இருக்காது. படிப்பு ஸ்தானம் மருத்துவமாக இருக்கும், மார்க்குகள் இதை எடுப்பது சுமாராக இருக்கும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களுக்கு 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் நல்லதை கொடுக்கும். லாபம், தகப்பனாருக்கும் நன்மையை கொடுக்கும். அடுத்து தனுசு ராசி நேயர்களுக்கு 8ஆம் இடம் அவலப்பேர், அதாவது ராசிநாதனாக இருந்தாலும் சரி, தகப்பனாராக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் அந்த 3 பேருக்கு யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம். அவலப்பேர் என்றால் கெட்ட பேர். ஆணாக இருந்தால் பெண்ணை கெடுக்கும், பெண்ணாக இருந்தால் ஆணை கெடுக்கும், படிப்பை கெடுக்கும், வீட்டோட பெயர்கள் கெடும். அதனால்தான் தனுசு ராசி நேயர்கள் பார்த்து சுவாசமாக இருக்க வேண்டும். அடுத்து மகர ராசி நேயர்களுக்கு 7ஆம் இடம் சுபஸ்தானம். திருமண வேலை நடக்காமல் இருந்தால் இந்த நேரத்தில் காலகட்டத்தில் கல்யாணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நன்மையை கொடுக்கும். அடுத்து கும்பராசி நேயர்களுக்கு சுமார் தான் என்று சொல்லலாமே தவிர அவ்வளோ விசேஷம் என்று சொல்ல வேண்டியது இல்லை. அடுத்து மீனராசி நேயர்கள் 5ஆம் இட பார்வையை குறிக்கும். குழந்தைகளுக்கு, மூத்த குழந்தைகளுக்கு திருமணமாக இருந்தால் திருமணம், படிப்புகள் இருந்தால் படிப்பு நன்மையை கொடுக்கும். தகப்பனார் வருமானத்தில் பிள்ளைகளுக்கு செலவழிக்க இயலும். ஆகையால் மீனராசி நேயர்கள் நன்றாக இருப்பார்கள் என்று இந்த வருட குரு பயிற்சியில் நன்மையை கொடுக்கும் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். மொத்தத்தில் இந்த வருஷ குரு பயிற்சி மேஷராசி நேயர்களுக்கு, மீனராசி நேயர்களுக்கு, விருச்சிக ராசி நேயர்களுக்கு, மகர ராசி நேயர்களுக்கு, இவர்கள் அனைவருக்கும் கன்னிராசி நேயர்களுக்கு நன்மையை கொடுக்கும். மீதி இருப்பவர் ராசிகளுக்கு சுமார் என்று சொல்லலாம். மீண்டும் இந்த சிவசக்தி ஜோதிட யூடியூப் சேனலை பார்க்கும் அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது சேனலுக்கு லைக் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.